காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரியின் சார்பாக நிலா எஃப்எம், நிலா பண்பலை வானொலி நிலையம் நடத்தும் முதியோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி மேடம். இதுல நம்ம முதியோர்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் மேடம் பேசி இருக்காங்க. சோ அதுல அதை சார்ந்து அதன் தொடர்பாக முதியோர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறை இங்க நேரா வந்திருக்கக்கூடிய திருமதி மகிதா, இவங்க பிம்ஸ் ஹாஸ்பிட்டல், புதுச்சேரியில பிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டயட்டீஷியனா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க இன்னைய நிகழ்ச்சியில இவங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ், அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறை முதியோர்களுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முறையை பத்தி இன்னைக்கு நம்ம இடையே கலந்துரையாட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ எங்களை போல வயசானவங்களுக்கு எங்க வாழ்க்கைக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம்? இன்னமும் சரிவிகித உணவுன்னு சொல்றாங்க சில பேரு, அப்படின்னா என்ன கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஓகே, சரி விகித உணவு நம்ம அன்றாடம் நம்மளோட ஒரு வேலையுமே நம்ம சரி விகித உணவா எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எந்த ஒரு நோய் தொற்றோ இல்ல சர்க்கரை நோய், இதய நோய், எந்த நோயும் வராம நம்மள பாதுகாத்துக்கணும்னா நம்ம இந்த உணவு, இப்ப நான் சொல்ல போற உணவு பட்டியல்ல இருந்து உணவுகளை நம்ம ஒரு வேலையுமே எடுத்துக்கணும். இப்ப என்னெல்லாம் சத்து நம்மளுக்கு அன்றாடம் தேவை அப்படின்னா, மாவு சத்து இல்லைன்னா கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவோம், புரத சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் நீர் சத்து. இந்த 6 சத்துக்களும் நம்மளுக்கு அன்றாடமும் தேவை, ஒரு வேலையுமே தேவை. சோ மாவு சத்துக்கள் எதுலலாம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா, தானிய வகைகள், சிறு தானியங்கள், இதுல இந்த கேழ்வரகு, கோதுமை, அரிசி, கம்பு, இது போன்ற தானியங்கள்ல மாவு சத்து இருக்கு. இதையும் நம்ம ஒவ்வொரு வேலையும் எடுத்துக்கணும். புரத சத்து எதுல இருக்குன்னா, பருப்பு வகைகள், தானியம் நான் சொன்னேன் இல்லையா, தானியம் தீட்டப்படாத தானியமா எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. அதாவது முழுசா அதோடைய தோலோட சேர்த்து, இப்ப உதாரணத்துக்கு கோதுமை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கடையில வாங்குற கோதுமை எல்லாம் அதோட மேல் தோலை நீக்கிட்டு தான் மாவா அரைச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மேல் தோலுல ஒரு எண்ணெய் இருக்கு, அதோட அவங்களால அதை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது கடைகள்ல, அது ஒரு கெட்டு போயிடும். அப்ப அவங்க அந்த மேல் தோலை எடுத்துட்டாங்கன்னா அந்த மாவை அவங்க பல மாதங்கள் அது கெட்டு போகாம வச்சுக்க முடியும். ஆனா இதே நம்ம வீட்டுல அரைக்கிறோம்னா நம்ம கோதுமையோட மேல் தோலோட அரைப்போம். அப்ப அது பிரவுன் கலர்ல இருக்கும். அதை நம்ம சலிக்காம நம்ம சப்பாத்தியோ இல்ல தோசையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாதான் நல்லது. ஏன்னா அதுல நார் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான்
ரொம்ப வெள்ளையா இருக்கிற அரிசி அந்த மாதிரி எல்லாம் எடுக்காம பழுப்பு நிற அரிசி, அழுக்கா இருக்க பொருட்கள்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப பளிச்சு வெள்ளையா இருக்கிற அரிசி, ரொம்ப வேக வச்ச, இப்ப பச்சரிசி புழுங்கல் அரிசி இருக்குன்னா புழுங்கல் அரிசி வந்து பச்சை அரிசியை விட நல்லது. அதே மாதிரி கருப்பு அரிசி நல்லது, சிகப்பு அரிசி, ரொம்ப குண்டா பழுப்பு நிறமா இருக்கிற அரிசி எல்லாம் நம்ம உடம்புக்கு நிறைய நுண் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதுல இருக்கு, இந்த வெள்ளை அரிசிய கம்பேர் பண்ணும் போது. சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி புரதச்சத்து எதுல இருக்குன்னா பயிர் வகைகள், முட்டை, மாமிசம் இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பயிர் வகைகளும் நம்ம மேல் தோலோட எடுத்துக்கணும். ஏன்னா தோல்ல வந்து நார் சத்து அதிகமா இருக்கு. அப்ப வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட பிறகு திருப்தி படுறதுக்கான ஒரு உணர்வை கொடுக்கும் அந்த தோலோட, அந்த ஃபைபர்ன்னு சொல்ற நார் சத்தோட சாப்பிடுறது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு இந்த நார்ச்சத்து ரொம்ப உதவுது. அதே மாதிரி இப்ப சர்க்கரை நோய் இருக்குன்னா நம்ம நார்ச்சத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அது வந்து செரிமானம் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்மளுக்கு சர்க்கரை அளவு வந்து உடனே கூடாம இருக்கிறதுக்கு அது உதவுது. இது வந்து புரதச்சத்து. அதுக்கப்புறம் கொழுப்பு சத்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் வகைகள், நம்ம வந்து அன்றாடம் கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இது தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை உணவுல சேர்த்துக்கலாம். டால்டா வந்து இது உடம்புக்கு நல்லதே இல்லை, அதனால அது சேர்த்துக்கவே கூடாது. நெய், வெண்ணெய் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. சோ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 20 ml, அதாவது 4 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய். அது நெய்யா இருந்தாலும் சரி, வெண்ணெயா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கலந்து 4 ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு. அப்போ 5 பேர் இருக்க குடும்பத்துல ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 100 ml தான். சோ ஒரு மாசத்துக்கு 3 லிட்டர் எண்ணெய் தான். அது எண்ணெயா இருந்தாலும் சரி, எல்லா எண்ணெய், கொழுப்பு சத்து பொருள் எல்லாமே சேர்த்து இவ்வளவுதான் இருக்கணும். அதை கணக்கு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமா உருவாகிறத தடுக்கலாம். அதே மாதிரி இப்ப முட்டை மஞ்சக்கருவுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, அதனால அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வீதம், ஈவன் இருதய கோளாறு இருக்கிறவங்க கூட அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அந்த மஞ்சக்கருவுல வந்து நம்மளுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பிறகு காய்கறிகள், எல்லா விதமான காய்கறிகள், கீரைகள் எல்லாமே சேர்த்துக்கணும். நம்ம வந்து காய்கறிகளை 3 விதமா பிரிக்கிறோம். கீரை வகைகள், நிலத்துக்கு மேல விளையக்கூடிய காய்கறிகள், நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள். இது 3த்துல இருந்துமே ஒரு காய்கறி தினமுமே சேர்த்துக்கணும். அது எப்படியுமே சேர்ந்துரும். இப்ப வெங்காயம் சாம்பார்ல போடுறோம்னா அது நிலத்துக்கு அடியில விளையிற காய்கறி. ஒரு கீரை கடையல் செய்யறாங்கன்னா அது கீரை வகையில வந்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு காய் கூட்டோ பொரியலோ செய்யும் போது நிலத்துக்கு மேல விளையிற காய்கறி நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி. அப்புறம் பழ வகைகள், எல்லா விதமான பழங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து தாகம் எடுத்தா அது தண்ணி தான். ஏதாவது பழச்சாறோ இல்ல சோடா போன்ற குளிர்பானங்களோ நம்ம எடுத்துக்க கூடாது. கண்டிப்பாவே இந்த சோடா போன்ற குளிர்பானங்கள், பாட்டில் அடைக்கப்பட்ட பழ ரசங்கள், இதை வந்து நம்ம சுத்தமாவே தவிர்த்திடணும். டப்பால அடைச்ச சாப்பாடு, கவர்ல வர எந்த பதப்படுத்தின உணவும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு வேலையும் சேர்த்துக்கணும். சோ எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம்னா, இப்ப உங்களோட ஒரு தட்டை வந்து நீங்க 4ஆ பிரிச்சீங்கன்னா அதுல 2 பகுதி வந்து காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும், ஒரு பகுதி வந்து தானிய வகைகள், இன்னொரு பகுதி வந்து புரதச்சத்து இருக்கிறது. இப்ப வயசானவங்க எல்லாம் புரதச்சத்தை அறவே ஒதுக்கிடுறாங்க, ஏன்னா வந்து வாயு தொல்லை அதிகமா இருக்குன்றதுனால. அப்படி செய்யக்கூடாது. புரதம் வந்து ரொம்ப உங்க உடம்புக்கு தேவை. உங்களோட உடல் வலிமைக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சக்தி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு புரதம் தேவை. உங்களோட எலும்புகளை வலுவா வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே புரதம் தேவை. புரதத்தை நீங்க ஒதுக்கவே கூடாது. சோ அந்த வாய்வு தொல்லையை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தா, பருப்புகளை வந்து ஒரு நைட் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிடணும். அதே தண்ணிய வந்து வேக வைக்க பயன்படுத்தக்கூடாது. சோ அதுல எந்த சத்தும் உங்களுக்கு போகாது, அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். சோ அந்த தண்ணியை கொட்டிட்டு தனியா பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியுமே கொட்டிட்டு திரும்ப நீங்க சாம்பார்லயோ கூட்டுலயோ சேர்த்து சீரகம், பூண்டு, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்வு பிரச்சனை இருக்காது. இந்த வாய்வு பிரச்சனைக்காக புரதத்தை வந்து ஒதுக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க
சொல்லுங்க. மேடம் இப்ப இதுலயே வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து அந்த புரதம் வந்து நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது வயோதிக மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி சும்மா ஒரு கடலை கொடுத்தா கூட அவங்க வேண்டாம், எனக்கு வாயு பிடிச்சுக்கும், எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப இந்த கேஸ் ஃபார்மேஷனை தடுக்கிறதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஊற வைத்து நல்லா வேக வைத்து சாப்பிட்டாலே போதும்ன்றீங்களா? அதாவது ஆமா. மத்த இப்ப அஞ்சரைப்பட்டியில நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியில இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே அதுல கொஞ்சம் கலந்து சாப்பிடும்போது அந்த வாயு தொல்லை இருக்காதுன்றீங்க. கண்டிப்பா. அப்படிங்களா மேடம்? ஆமா, ஆமா. முளைக்கட்டின பருப்பா எடுத்துக்கிட்டாலும் அது வாய்வு தொல்லையை குறைக்கும். அதே மாதிரி பூண்டு, மஞ்சள், சீரகம், இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் வேக வைக்கும் போது நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியும். ஓகே மேடம். இப்ப பழச்சாறுகள்னு சொல்றோம்ல மேம், பழங்களா எடுத்துக்கிறது நல்லதுங்களா முதியவர்களுக்கு, இல்ல ஜூஸா சாப்பிடலாமா? அது எது வந்து அவங்களோட உடலுக்கு வந்து எது மிகவும் நல்லது மேடம்? ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்கன்னா அவங்க பழசாரா எடுத்துக்கிறது நல்லது. மத்தபடி வந்து பழமா, அப்ப பல்லு இல்ல பழமா என்னால சாப்பிட முடியாதுன்னா பழக்கூழா அத வந்து வடிகட்டாம அந்த ஃபைபரோட சேர்த்து, இப்ப ஆப்பிள் இருக்குன்னா அதை அப்படியே ஒரு மிக்சியில அரைச்சு ஒரு பழக்கூழா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான நார்ச்சத்தும் அதுல கிடைக்கும். அவங்களுக்கு பல்லு இல்லாததுனால சாப்பிட முடியாதுன்ற அந்த இதையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். சோ வந்து பழக்கூழா சாப்பிடுறது பரவாயில்ல. உடம்பு முடியலன்னா மட்டும்தான் பழசாறு எடுத்துக்கலாம். மிச்சப்படி அவங்க முழு பழமா அவங்களால சாப்பிட முடியும்னா முழு பழமா எடுத்துக்கிறது தான் நல்லது. என்னமோ டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்போ டைமுக்கு சாப்பிடலன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதனால என்ன பின்விளைவுகள் என்ன? நம்ம எந்த டைமை நம்ம சூஸ் பண்ணாலும் அதே டைம்ல, ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து நம்ம பழக்கப்படுத்துறத பொறுத்து தான் இருக்கு. அப்போ நீங்க காலையில இத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா ரெகுலரா அத்தனை மணிக்கே சாப்பிட்டா, ஏன்னா அந்த டைம்ல உடம்பு கேட்கும். 8 மணிக்கு யூஸ்வலா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களே, இப்போ அப்ப ரொம்ப பசிக்கும், இல்ல தலைவலி வரும், மயக்கம் வரும், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்னா கரெக்டா யூஸ்வலா எப்படி சாப்பிடணும்னா ஏந்திரிச்சு ஒரு 2 மணி நேரத்துல நம்ம காலை உணவை சாப்பிடணும். அதுக்கப்புறம் மதிய வேலை வந்து ஒரு 12:30 1 மணிக்குள்ள சாப்பிடணும். தூங்குறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து இரவு உணவை முடிச்சுக்கிறது வந்து நல்லது. அப்பதான் அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப திம்முன்னு இருக்காது, நல்லா நிம்மதியா ரிலாக்ஸ்டா தூங்க போக முடியும். இல்லைன்னா எந்த டைம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த டைமை ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். அதே டைமுக்கு டெய்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உடம்பு அது பழகிக்கும். அப்ப வந்து அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான இது இல்லை. வாய்ப்பு இல்ல. அப்ப மன ரீதியாவே பாத்தீங்கன்னா வந்து அவங்க உடல் ரீதியாவே அவங்க எடுத்துக்கிற உணவு வந்து கரெக்டான டைம், அதாவது அவங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்கன்னா அதுல இருந்தே அவங்க அதை கரெக்டா முறையா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா கேஸ் ஃபார்மேஷனோ இல்ல மத்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபடலாம். அப்படிதானே மேடம் நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா. ஆமா. ஓகே மேம். கடந்த 2 வருஷமா கோவிட் ப்ராப்ளம் வந்து போச்சு. அப்புறம் இதர மற்ற தொற்று நோய்கள் வராம நம்ம எங்களை போல இருக்க காப்பாற்றி கொள்ள எக்ஸ்ட்ரா ஹெல்த்தி ஃபுட் ஏதாவது இருக்கிறதா? அது நாங்க சாப்பிடலாமா? புரதம் மெயினா நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது வந்து புரதத்துல இருந்து தான். சோ நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் புரதம் எடுத்துக்கிறது வந்து நல்லது. அது கூட சேர்த்து நம்ம வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுவாக்குற உணவுகள் அதெல்லாம் என்னன்னா இஞ்சி, மஞ்சள், பூண்டு, சீரகம், கிராம்பு, பெருங்காயம், இந்த மாதிரி மிளகு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட ரசம் வந்து மருந்து மாதிரி தான். சோ எப்போதும் அடிக்கடி ரசம் சேர்த்துக்கலாம். காலையில வந்து ஏதாவது ஒரு கஷாயம், இந்த மல்லி, கொத்தமல்லி, வெத்தலை, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் காலையில எடுத்துக்கலாம். இரவு தூங்கும் போது வந்து பால்ல வந்து மஞ்சத்தூளும் மிளகு தூளும் சேர்த்து கொதிக்க வச்சு அதுல பூண்டு வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டு இத குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நம்ம உடம்பு திடீர்னு ஒரு நாள்ல நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிட முடியாது. நம்ம எப்போதுமே இந்த சரி விகித உணவை எடுத்துக்கிட்டு கூடுதலா இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டா நம்ம தொற்றுல இருந்து கண்டிப்பா நம்மள பாதுகாத்துக்கலாம். ஓகே மேடம். இப்ப தொற்று நோய் தான் இப்ப அதிகமாயிட்டு வருது, பரவலா இருக்கு. அதனால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் வயோதிக மக்களுக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே வந்து இதை எல்லாருமே இப்ப நீங்க சொல்றது இதை எல்லாருமே கடைபிடிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த நோய் தொற்றுல இருந்து கொஞ்சம் அதாவது அதோட பாதிப்பு இல்லாத கொஞ்சம்
கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு நம்மளால வந்து அதுல இருந்து விடுபட முடியும். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த ஒளிப்பதிவில் கேட்டு தெரிந்து கொள்வோம்.